இந்த கவினோட படுகொலை அது வந்து ஒரு ரெண்டு குடும்ப பிரச்சனை. ரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், மாரி செல்வராஜ் அவர்களா இருக்கட்டும், மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், இதை ஜாதிய கண்ணோட்டத்தோட கொண்டு போயிட்டு இது வந்து ஒரு பெரிய ஆணவ படுகொலை, தேவையில்லாத ஒரு ஜாதி கலவரத்தை உண்டு பண்ண கூடிய வகையில அவங்களோட செயல்பாடுகள் அமைஞ்சுகிட்டு இருக்கு. கவின் கொல்லப்பட்டது அநீதிதான், அதுக்கு வந்து நீதி கிடைக்கணும், கவினோட படுகொலைக்கு நீதி வேணும்னு கேட்கறது ஒரு நியாயம் இருக்கு. இதை வந்து ஒரு ஜாதிய மோதல தூண்டுற வகையில ஜாதி கொலை நடந்த மாதிரி சித்தரிக்கக்கூடியதை எங்களை போன்றால ஏற்றுக்கொள்ள முடியல. கோபி சுதாகர் அவங்க இந்த மாதிரி நேரத்துல ஒரு சமூகம் சார்புக்கு நல்லதை சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒரு சில சமுதாயத்தை கொஞ்சம் கேவலமா காமிக்கிற மாதிரி தான் அந்த வீடியோக்கள்ல அவர் எடுத்திருக்கிறாரு. வீரம் வீரம் சொல்லிட்டு அருவாள் எடுத்து வெட்ட போனியே, பரவாயில்ல, ஏன்னா மிளகா பொடியை கண்ணுல போட்டுட்டு அருவாள் எடுத்து வெட்ட போனியே, இதுதான் உன் வீரம் அப்படின்னு சொன்னது அவங்களை குத்தி காட்டுற மாதிரி ஆயிடுச்சா? உண்மை அதுதான். சுர்ஜித் மிளகா பொடியை வந்து எந்த அளவுக்கு வீசினாரு, எப்படி போட்டாரு அப்படிங்கிறத நம்ம கண்ணால பாக்கல. ஆனா அந்த இடத்துல கவிஞர்கிட்ட ஏதாவது ஒரு ஆயுதம் இருந்திருந்தால் அந்த கிழமை வேற மாதிரி தானே இருந்திருக்கும். சமூக அவலங்களை தோலெடுத்து காட்டிய கோபி சுதாகருக்கு ஹரி நாடாருடைய ஆதரவு இருக்கா இல்லையா? வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்திரியர் சான்றோர் படையின் தலைவர் ஹரி நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களை புதுசா பாக்குற மாதிரி இருக்கு சார். எப்போதும் உங்களை நிறைய நகைகளோட பார்த்திருப்பேன், இன்னைக்கு நகைகளே இல்லாம வெறுமனே பார்க்கும்போது புதுசா இருக்கு. வழக்கு சம்பந்தமா நகைகள் நீதிமன்றத்துல இருக்கு, அதுக்கான ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபைல் பண்ணியிருக்கிறோம். கூடிய விரைவில் அந்த நகைகள் எல்லாமே திரும்ப கிடைக்கும். வரக்கூடிய தேர்தல் அப்ப பழைய அறிநடராகவே தங்கத்தோட ஜொலிச்சு பிரச்சாரத்துக்கு பயணம் பண்ணுவாங்க. சார், உங்க ஏரியா சைடு கவின் காதலித்த காரணத்தால் படுகொலை செய்யப்பட்டார். ஆனா அதை முன்வைத்து கோபி சுதாகர் வந்து சமூக அவலங்கள்ல தோலுரித்து காட்டுற விதமா ஜாதிய வன்மத்தை வந்து காமெடி நகைச்சுவை கலந்து வீடியோ வெளியிட்டாங்க. அதற்காக தயாரிப்பாளர் சௌத்ரி உட்பட சில பேர் வந்து வெளிப்படையாகவே அவர் பேரெல்லாம் சொல்லி கொலை மிரட்டல் எல்லாம் கொடுத்தாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப பொதுவா சமூக ஊடகங்கள் நடத்தக்கூடிய எல்லாருக்குமே வந்து பொறுப்புகள் இருக்கு. இப்ப யார் வேணாலும் என்னத்தை வேணாலும் சமூக வலைதளங்கள்ல தாந்தோணித்தனமா பதிவு போடுறதுக்கும் ஒரு ஊடகத்துறையில இருக்கக்கூடியவங்க பதிவு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த கவினோட படுகொலை ஏற்கனவே நாங்க என்ன சொல்லிக்கிட்டு வரோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ரெண்டு குடும்ப பிரச்சனை. அதாவது அந்த சுபாஷினி கவின் ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க. அந்த காதலுக்கு அந்த சுபாஷினியோட கூட பிறந்த தம்பி சுர்ஜித் ஒத்துக்கல. பல முறை கவினை எச்சரிச்சும் கவின் கேட்கறதுனால ஆத்திரத்துல அந்த படுகொலையை பண்ணிருந்தாப்புல. படுகொலையை நம்ம நியாயப்படுத்தல, கொலையே இருக்கக்கூடாதுன்னு நம்ம கேட்கணும். ஆனா அது ஒரு ரெண்டு வீட்டு குடும்ப பிரச்சனை. இந்த ரெண்டு வீட்டு குடும்ப பிரச்சனைய கவின் சார்ந்து இருக்கக்கூடிய ஜாதிய பின்புலம், ஜாதிய தலைவர்கள், அவர் சார்ந்து இருக்கக்கூடிய ஜாதிய பின்புலத்துல இருக்கக்கூடிய இயக்குநர்கள், ரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், மாரி செல்வராஜ் அவர்களா இருக்கட்டும், மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களா இருக்கட்டும், இதை ஜாதிய கண்ணோட்டத்தோட கொண்டு போயிட்டு இதை வந்து ஒரு பெரிய ஆணவ படுகொலை, அரசாங்கம் இதுக்கு எதிராக சட்டம் எல்லாம் கொண்டு வரணும், கைது செய்யணும், அவனை பெற்ற தாய்தாப்பனை எல்லாம் கைது செய்யணும்னு சொல்லி தேவையில்லாத ஒரு ஜாதி கலவரத்தை உண்டு பண்ண கூடிய வகையில அவங்களோட செயல்பாடுகள் அமைஞ்சுகிட்டு இருக்கு. கவின் கொல்லப்பட்டது அநீதிதான், அதுக்கு வந்து நீதி கிடைக்கணும், கவினோட படுகொலைக்கு நீதி வேணும்னு கேட்கறது ஒரு நியாயம் இருக்கு. இதை வந்து ஒரு ஜாதிய மோதல தூண்டுற வகையில ஜாதி கொலை நடந்த மாதிரி சித்தரிக்கக்கூடியதை எங்களை போன்றால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் இதை நாங்க சொல்றோம் அப்படின்னா, இப்ப நாடார் சமுதாயத்துல ஒரு பெண்ணு காதலிக்க மாட்டேன்னு சொன்ன காரணத்தினால இதே தலித் சமூக இளைஞனால வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க. அப்பெல்லாம் அந்த தலித் சமுதாயத்தை சார்ந்த ஜாதிய தலைவர்களும் திரைப்பட இயக்குநர்களும் கண்ணை மூடிக்கிட்டு இருந்துட்டு, அவர்கள் சமுதாயத்துல ஒரு படுகொலை நடந்த உடனே
அதை மட்டும் ஒரு பூதகரப்படுத்தி ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்றதுல வந்து நியாயம் கிடையாது. ஒருவேளை அவர்கள் சார்ந்த சமுதாயத்துல ஒரு இளைஞன் வேற சமுதாயத்துல, அது நாடாரா இருக்கட்டும், தேவரா இருக்கட்டும், யாதவரா இருக்கட்டும், கவுண்டரா இருக்கட்டும், செட்டியாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஏன் அவர்கள் இருக்கக்கூடிய சமுதாயத்தின் உட்பிரிவுக்குள்ள இருக்கக்கூடிய பரம்பரா இருக்கட்டும், அருந்ததியரா இருக்கட்டும், அந்த வீட்டுல உள்ள ஒரு பெண்ணையோ பையனையோ அவர்கள் சார்ந்த சமூகத்தினர் வெட்டி படுகொலை செய்யும் போது இவங்க எல்லாம் ஏன் ஆய முடிக்கிட்டு இருக்காங்க? அப்ப இந்த மாதிரி ஒரு படுகொலைக்கு நீதி வேணும்னு கேளுங்க. இது ஒரு ஆணவ படுகொலை, ஜாதி ரீதியா உள்ளது, 2 குடும்ப பிரச்சனைங்க. இது ஒரு காதல் பிரச்சனை. 2 குடும்பமும் பேசி தீர்ந்தாலே இது முடிஞ்சிருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஊடகத்துறையில ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த கோபி சுதாகர் அவங்க இந்த நேரத்துல தென்தமிழகமே ஒரு 2 சமுதாயத்துக்குள்ள ஒரு புகைச்சலா மாறி மாறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு வராங்க. எல்லா சமுதாயம் சார்ந்தும் கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு கிடக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல ஒரு சமூகம் சார்த்துக்கு நல்லதை சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒரு சில சமுதாயத்தை கொஞ்சம் கேவலமா காமிக்கிற மாதிரி தான் அந்த வீடியோக்கள்ல அவர் எடுத்திருக்கிறார். பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடியவங்க வந்து அதுல வந்து எந்த ஜாதியுமே குறிப்பிடல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சொன்னால் கூட யதார்த்தத்தை நிஜத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க யார சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அந்த அடிப்படை அறிவு இல்லாதவங்க வேணா அப்படி வேணா சொல்லிட்டு இருக்கலாம். யாரையுமே சொல்லலன்னு எல்லாருக்கும் தெரியும் அவங்க யார மீன் பண்ணி சொல்லுறாங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு சில சமுதாயத்தினருக்கு அது வருத்தத்தை கொடுக்கும். இப்ப அதுல ஒரு 60 லட்சம் வியூ போயிருச்சு, 70 லட்சம் வியூ போயிருச்சு அப்படின்னா அதுல வந்து ஒரே ஜாதிக்காரங்க மட்டும் பார்க்கல, எல்லா தரப்பு மக்கள் பார்ப்பாங்க. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க 2 குடும்பத்தோட பிரச்சனை, ஆனா 2 சமூகத்தோட பிரச்சனையை அவங்க எல்லாம் மாத்திட்டாங்கன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டுல ஆணவ படுகொலை இதுதான் முதல் முறையா நடக்குதுன்னா நீங்க சொல்றது 2 குடும்ப பிரச்சனை. ஆனா காலங்காலமா இது இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப இது ஒரு சமூகத்தோடைய அவல நிலையா காட்டுது. அப்ப சமூகத்தோட அவலங்களை ஒரு கலைஞர்களா அல்லது ஒரு ஊடகவியாளர்களா அந்த அவலங்களை தோல்வித்து காட்டுவது கோபி சுதாகர் போன்றவருடைய கடமையா இருக்கு. அப்படி அது எப்படி சமூக பிரச்சனையா மாறும்? எப்படி 2 பேருக்குள்ளதா இருக்கும்? சமூகத்துல காலங்காலமா நடக்கக்கூடிய விஷயங்களை தானே காமெடிங்கிற காட்டுறாங்க. அதுவும் நகைச்சுவையை தானே காட்டுறாங்க. யாரும் மனசு காயப்படுத்தல இல்ல அதுல. நகைச்சுவையா காமிச்சா கூட அதுல அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்ல ஒருத்தவங்கள குத்தி காமிக்கிறாங்க. அந்த குத்தி காமிக்கக்கூடியவங்க இப்ப ஏற்கனவே ஒரு பிரச்சனைக்குரிய சமூகமா பார்க்கப்படும் போது ஏற்கனவே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு தென் தமிழகத்துல. அப்படி இருக்கும்போது ஒரு சோசியல் மீடியா வழியா காமெடியா அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்லும் போது அதை ஏத்துக்கிற பக்குவம் யாருக்கும் இருக்காதுல்ல, ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அவங்க காமெடியாவே சொன்னால் கூட சரி இதை சொல்றீங்கல்ல, அவங்க என்ன கேக்குறாங்க, எங்க ஜாதியை சொல்றல்ல, இதே மாதிரி மத்த ஜாதியில ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குல்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் ஆதிக்க ஜாதி மனப்பான்மையில இருக்காங்களோ, யாரெல்லாம் தான் தான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த குற்ற உணர்வு இருக்கும் அப்படிங்கிறாங்க. குறிப்பா இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு இடைநிலை ஜாதி எடுத்துட்டா அந்த இடைநிலை ஜாதிக்கு கீழே நிறைய ஜாதிகள் இருக்கும். ஆனா அந்த இடைநிலை ஜாதிக்கு மேலேயும் நிறைய ஜாதிகள் இருக்குல்ல. தனக்கு மேல உள்ளவங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க, தனக்கு கீழே இருக்கிறவனை காலில் போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆதிக்க ஜாதி மனப்பான்மை இருக்கிற அத்தனை பேருக்கும் உறுத்ததான் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் முன் வைக்கிறாங்களே. தவறு கிடையாதுன்னா இப்ப அதாவது அப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து வந்து கவின் அவர்கள் இருக்கக்கூடிய அவங்களோட குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சமூகத்துக்கும் பொருந்தத்தானே செய்யும். பொருந்த செய்யும். ஆனால் இந்த இடத்துல வீரம் வீரம்னு சொல்லிட்டு அருவாள் எடுத்து வெட்ட போனியே பரவாயில்ல, ஏன்டா மிளகா பொடியை கண்ணுல போட்டுட்டு அருவாள் எடுத்து வெட்ட போனியே, இதுதான் உன் வீரம் அப்படின்னு சொன்னது அவங்களை குத்தி காட்டுற மாதிரி ஆயிடுச்சா? உண்மை அதுதான். அதாவது இது வந்து பேசுறவங்க விமர்சனம் பண்றவங்க என்ன வேணாலும் பேசலாம், சரியா? இப்ப சுர்ஜித்து மிளகா பொடியை வந்து எந்த அளவுக்கு வீசினாரு, எப்படி போட்டாரு அப்படிங்கிறத நம்ம கண்ணால பார்க்கல, சொல்லப்படுறத தொலைக்காட்சிகள்ல வரக்கூடியதான் நம்ம கேட்கிறோம். ஆனா அந்த இடத்துல கவினுகிட்டையும் ஏதாவது ஒரு ஆயுதம் இருந்திருந்தால் அந்த கிழமை வேற மாதிரி தானே இருந்திருக்கும். அப்ப இருந்திருக்கும். கவின் தானே வரான், காதலியோட அண்ணனை பார்க்க வரல இல்ல. அதாவது நீங்க சொல்ல வர்றது வந்து அந்த மிளகாப்பொடி விஷயத்த சொன்னதுனால இந்த சமூகத்துல எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்றதுனால ஒருவேளை மிளகா பொடி கண்ணுல தூவி அருவாள் எடுத்து வெட்டுறதுதான் வீரமா? இல்ல கண்ணுல போட்டு ஒருத்தரை நிலைக்குடைய செஞ்சுட்டு
அதன் இல்ல பிறகு இல்ல அருவாள் அப்படி எடுத்து வெட்டுறது வீரமா? அப்படி இல்ல அப்படி அதாவது பாருங்க, வெட்டுறது, படுகொலை, கொலை அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளு அறிஞர் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அந்த இடத்துல அதாவது கவின் லவ் பண்றது சுர்ஜித்துக்கு பிடிக்கல. அப்ப சுர்ஜித் படுகொலை செய்யணும்னு முடிவு பண்ணிடுறாரு கவினை. அந்த படுகொலை செய்யணும்னு அவர் முடிவு பண்ணி பக்கா பிளான் தான் அங்க அந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுல மிளகாப்பொடி அவர் எந்த மாதிரி போட்டாரு, அது வீரமா அப்படின்னு நம்ம இப்ப பேசுறதுனால கவின் வரப்போறது இல்ல, உயிர் போயிருச்சு. வீரங்கிறதுக்கு மிளகாப்பொடி தான் சான்றுன்னு நம்ம நினைக்க கூடாது, அதாவது அருவாதான் சான்றுன்னு நினைக்க கூடாது. அதுக்கு எவ்வளவோ விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இருக்கு. எல்லா சமுதாயத்திலையும் வீரத்தோட வாழ்ந்த தலைவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. உண்மை. எங்க 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 சமுதாயத்திலையும் மாவீரன் கராத்தே செல்வியின் நாடார்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் ஒன்னும் 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் வாழ்ந்த மனிதர் கிடையாது. 97 தான் இறந்தாரு. ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல அருவாளோட 20 பேர் போனாலும் அந்த ஒத்த மனிதனை சாய்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாவீரனா வாழ்ந்த மனிதர். புரியுதுங்களா? அப்ப வீரர்களா வாழ்ந்தது வேற. இது அந்த வீரர்கள் பட்டியலின சமூகத்திலே இருக்கிறாங்கிறது இருக்காங்க, எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்க, எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்க. யாரும் எந்த சமுதாயத்துக்காரங்களும் எந்த சமுதாயத்தை விடவும் குறைஞ்சவங்கன்னு நம்ம பார்க்க கூடாது. அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க பிரச்சனை என்ன வருதுன்னா, எல்லாரும் அண்ணன் தம்பியா இருப்போம், அதுல தவறு இல்ல. நீங்க இந்த காதலுங்கிற ஒரு பொருள்ல மாற்று சமுதாயத்துல உள்ள பெண்ணை பிடிக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. அங்கதான் பிரச்சனை. ஆனா எல்லாரும் என்ன காதலிக்கிறவங்க என்ன சொல்றீங்க, காதலுக்கு எல்லாரும் எதிர்ப்பா சொல்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த காதலிக்கிறவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிற தானங்க எல்லா தாய் தாப்புன்னு நினைப்பாங்க. எல்லா தாய் தாப்புன்னு நினைப்பாங்க, தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. எந்த தாய் தாப்புனாச்சு தான் பிள்ளை கெட்டு போகணும், குட்டிச்சவரா போகணும், சீரழிஞ்சு போகணும் நினைக்க மாட்டாங்களே. அப்ப அந்த காதல் மயக்கத்துல இருந்தாலும் கொஞ்சம் அந்த காதலர்கள் அப்பா அம்மாவோட அறிவுரைகளை கொஞ்சம் கேட்டிருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி படுகொலைகள் தவிர்க்கப்படும். அதைத்தான் நம்ம கோபி சுதாகர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல வீடியோ, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கையில அருவா வச்சு கத்திய வச்சுக்கிட்டு இதுதான் பெரிய வீரம், நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு திரியிறாங்க. படிக்கடா படிக்கடானா கேட்க மாட்டேங்கிறாங்க, தற்கூரியா இருக்காங்க, சரியான தத்தியா இருக்காங்க அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. டேய், அருவா வச்சு கையில வச்சுட்டு சுத்துறது வீரம் கிடையாது, ஒருத்தர் கொலை பண்றது வீரம் கிடையாது, தற்கூரியா இருக்காத, தத்தியா இருக்காத, படிக்கடா அப்படின்னு வேற ஒரு டோன்ல சொல்றாங்க, கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி சொல்றாங்க. யார சொல்றாங்க? யாரு வீரன் தான் பெருசு, நம்ம ஐயோ நம்மளும் அந்த ஜாதி, ஐயோ நம்ம இந்த ஜாதி, நம்ம உயர்ந்த ஜாதி, எவனா வெட்டிடுவோம், குத்திடுவோம், கொன்றுவோம் அப்படின்னு சொல்றாங்களே அவங்களதான் படிடா படிடா அப்படின்னு சொல்ற. யாரும் கேட்க மாட்டேங்குது, அந்த டோன்ல கிண்டலா சொல்றாங்க. அண்ணன் சரிங்க அண்ணன், நீங்க வெட்டுறோம் வெட்டுறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஏன் வெட்டுறோம் அப்படிங்கறத நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் அடுத்த வீட்டுல போயிட்டு நீ பெண்ணை எடுத்துட்டு சொல்றதுக்கு ஒரு ஜாதி கட்சி தலைவர் இருக்கத்தானே செய்யறான்? நீங்க அந்த அந்த மாதிரி தலைவர்களை நீங்க சோசியல் மீடியால எந்த ஜாதி கட்சி இன்னொரு ஜாதி கட்சியோட பொண்ணை போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் எந்த தலைவர் சொல்றாங்க? அண்ணன் 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 இதற்கு முன்னாடி இவ்வளவோ பொது மேடைகள்ல மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே அவர் பேசியிருக்கக்கூடிய காணொலிகள் எல்லாம் நீங்க பார்த்தாலே தெரியும். ஆனா அவர் சார்ந்த சமூகத்துக்கு ஒரு அறிவுரையை சொல்றோங்கிற பேர்ல அவர் சார்ந்த சமூகம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்லக்கூடிய விதத்துல வேற ஒரு சில வார்த்தைகளாலெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை கூட நான் சொல்ல விரும்பல, அவர் பேசியிருக்கிறார். அந்த காரணம் இன்னைக்கும் சமூகங்கிறது அத்து நீருங்கிறது அவங்க அதெல்லாம் அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகள் தானே. அடங்கும்போது அத்துங்கிறது அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகள் அதானே. இப்ப இங்க யார் சொல்றா, இங்க யார் சொல்றா, இங்க யார் சொல்றா? ஒருத்தர் மிதிக்கும் பொழுது அப்ப அவங்க அதை சொல்லதானே செய்வாங்க. ஒருத்தர் அடக்கி வச்சிருக்கோம் அண்ணன், அது தப்பு கிடையாதுண்ணே. அப்ப அந்த மிதிக்கிற காலை தூர தட்டி விடுன்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. அந்த அவன் வீட்டுல போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இடங்கள்ல நடந்திருக்குண்ணே. நடக்காம ஒண்ணும் இது 2025 நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு.
என்ன நினைக்கிறாங்க இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப கூட ரீசெண்டா ஒரு சமூக வலைதளங்கள்ல அஹ், எனக்கு சரியான அந்த சேனல் பேர் எனக்கு தெரியல, தி டிபேட்னு நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். அதுல வந்து எல்லா ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள், அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்க, சினிமா சினிமா இயக்குனர்கள், அந்த மாதிரி உள்ள முக்கியமான ஆட்களை வச்சு அது போட்டாங்க. அதுல கூட அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் வராம இருக்கணும்னா எல்லாரும் எல்லாரும் யார வேணாலும் காதலிங்கிற மாதிரி சொல்றாங்க. அரைநாடா புரியுதுங்களா? காதலுக்கு எதிரானவரா? அப்படி நான் சொல்ல வரலண்ணே. இந்த மாதிரி ஒரு பொன் தளங்கள்ல நீங்க இப்படி சொல்லும் போது, அது படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாலிப பையன், அவனுக்கு என்ன தெரியும்? யார வேணாலும் காதலின்னு சொல்லிட்டான். சொல்றவங்க யாரு? அவன் அப்ப அந்த காதலை விட சின்ன ஜாதி வயசுல உயர்ந்ததாங்கிற கேள்வி இருக்கு. காதலை விட ஜாதி உயர்ந்ததா? அப்படி அண்ணே, காதல் உயர்ந்ததா ஜாதி உயர்ந்ததாங்கிறத விட கௌரவம் உயர்ந்தது தானே. எல்லாரும் மான மரியாதைக்காக தானே வாழ்றோம். எல்லாரும் மான மரியாதைக்காக தானே பிடிச்ச வாழ்றோம். மாதிரி வாழ போறாங்க. பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவோ காதல் திருமணங்களை பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் பண்ணிருக்க தானே செய்யறாங்க. ஆமா. அப்ப அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குல்ல, அந்த நடக்கிற இடத்துல ஒதுங்கி போயிட வேண்டியதானே. ஏன் ஒதுங்க ம். மாட்டேங்கிறீங்க? வேணும்னு ஏன் அடம் பிடிக்கிறீங்க? இன்னைக்கு கவின் படுகொலை செய்யப்பட்டது உண்மையிலே யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு அநீதி. அதை நான் ஏத்துக்கிடல. நீங்க கவினோட படுகொலைக்கு நீதி கேளுங்க, நான் சல்யூட் பண்றேன். அதை ஆனா விட்டுட்டு கவினுக்கு ஏன் பொண்ணு கொடுக்காம விட்டுட்டாங்க, கவினுக்கு ஏன் ஆனா கட்டி கவின் வைக்கலன்னு விஷயத்துல ஏன் கேக்குறீங்க? கவின் விஷயத்துல அந்த கவினோட காதலி சுபாஷினி நினைச்சிருந்தா காதல் பண்ணிருக்கலாம்ல. ஏன் அதை பண்ணல? அப்ப அந்த பக்கமும் காதல் இருக்க போயிட்டாங்க. கவின் நம்பி அந்த பொண்ணு கூப்பிடுற இடத்துக்கு போறான். அந்த பொண்ணு நினைச்சிருந்தா பிரேக்கப் பண்ணிருக்கலாமே. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், அந்த பொண்ணோட அண்ணன் நினைச்சிருந்தா பிரேக்கப் பண்ண உண்மை பண்ணி வச்சிருக்கலாமே. அண்ணன் அண்ணன் உண்மை அண்ணன் உண்மைதான் அண்ணன். இப்ப அண்ணன் சொல்ற மாதிரி வந்து காதல் வந்து கட்டாயப்படுத்தியோ ஃபோர்ஸ் பண்ணியோ வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது யாருக்கும் எந்த நேரத்திலையும் ஏதோ ஒரு புரிதல்ல வரும். இந்த புரிதல் சரியானதா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கால அவகாசங்கள்லாம் கண்டிப்பா தேவைப்படும். ஒரு அட்ராக்ஷன்ல கூட இந்த இதுல இருக்கலாம். அது வாழ்க்கை துணைக்கு அவங்க செட் ஆவாங்களா? சுத்தி ஒரு பையனை விட்டு எப்படி சுதந்திர முடியும்? பெண்ணா பார்ப்போம். குடும்பத்தினர்கள் சேர்த்து வச்சு திருமணம் பண்ண திருமணங்கள்ல விவாதங்களோ பிரச்சனைகளோ இருக்கிறத விட இந்த காதல்னு போய் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்கிறத முடிவு பண்ண விரும்புறேன். அரைநாடார் காதலுக்கு எதிரியா, கலப்பு திருமணத்துக்கு எதிரியா? அண்ணா அப்படி இல்லைண்ணே. அரிநாடார் காதலுக்கும் எதிரி கிடையாது, கலப்பு திருமணத்துக்கும் எதிரி கிடையாது. அதாவது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கலாச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், பாரம்பரியங்கள் இருக்கு. அது எல்லா சமுதாயத்துக்கும் இருக்கு. அப்ப அந்த கட்டமைப்பை விட்டு இன்னொருத்தங்களை பிரிச்சு கொண்டு போகணும்னு நினைக்கும் போது அதை எந்த குடும்பமா இருந்தாலும் எந்த தாய் தகப்பனா இருந்தாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு ஆனா கல்வியை சட்டம் கொடுக்குற ஏத்துக்கலாம்னு சொல்லுதுல. சட்டம் ஏத்துக்கலாம்னு சொல்லுது. வாஸ்தவம் தான். இப்ப சட்டம் ஏத்துக்கலாம்னு சொல்லுது. அப்ப நீங்க ஒட்டுமொத்தமாவே வந்து 18 வயசு 21 வயசுக்கு அப்புறமா வந்து தாய் தகப்பனுக்கும் பிள்ளைங்களுக்கும் எந்த உறவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட வேண்டியதானே. பிரச்சனையே இல்லையா? அந்த வயசு வர வரைக்கும் தான் அப்பா அம்மா, அதுக்கு அடுத்து பிள்ளைங்க தருதலையா யாரும் கூட வேணாலும் ஓடி போன சரி வராதுல. நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கும். சமூக அவலங்களை தோல்வியுறுத்து காட்டிய கோவி சுதாகருக்கு அரிநாடாருடைய ஆதரவு இருக்கா இல்லையா? அப்படி கிடையாது. இதுல ஆதரவா உண்மைங்கிறது கிடையாது. அதாவது ஒருதலைபட்சமா சமூக ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். கோவி இப்ப இவர் சுதாகரை நீங்க போட்டிருக்கக்கூடிய ஆதரிக்கிறீங்களா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப அவரு அவரு வந்து ஒரு காணொளி போட்டதுனால ஒரு சில சமூகத்தினர் எங்க சமூகத்தை தரம் தாழ்த்தி போட்டிருக்காப்புலங்கிற மாதிரி ஒரு பார்வையில ஊடகங்களே ஒரு நடுநிலையா இருக்கணும். இந்த நடுநிலை கோவி சுதாகரத்தை இல்லாம போனது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல.
புருஷ பொண்டாட்டி சண்டையை பத்தி போடும் பொழுது, மாமனார் மாமியார் சண்டையை பத்தி போடும் பொழுது, நாத்தனார் சண்டையை பத்தி போடும் பொழுது, இந்த மாதிரியான அரசியல் பரிதாபங்களை பத்தி பண்ணும் போதெல்லாம் அதுவும் இப்படித்தானே இருந்தது. அதாவது ஒய்ஃபை கிண்டல் பண்ணி புருஷங்களுக்கெல்லாம் ஆதரவா, மாமியாரை கிண்டல் பண்ணி மருமகனுக்கு ஆதரவா, அப்படிலாம் அதெல்லாம் நம்ம ரசிச்சோம், ஏத்துக்கிட்டோம். ஆனா ஆதிக்க ஜாதிகளுக்கு சாட்டையடி கொடுக்கிற விதமா பண்ண விஷயத்த ஏன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம்? அப்ப உண்மை கசக்குதான். அண்ணன் இப்ப சாட்டையடி கொடுக்கறதுக்கு கோபி சுதாகர் யாருன்னு அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி இல்ல. ஒரு கலைஞர் அதான் இல்ல ஒரு கலைஞனா அப்ப சாட்டையடி கொடுக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் அப்ப இருக்கா அப்படிங்கிற கேள்விகளும் வந்துரும்ல. அப்படி இல்ல. அதாவது உள்ளத உள்ளபடி போடணும். இப்ப வந்து குடும்பத்து ஜாதியை மட்டும் நீங்க போட்ட நீங்க அதே வீடியோவுல இப்ப எவ்வளவோ கல்விகளையும் தொழில்களையும் ஒரு சில தலைவர் வேணா நீங்க சொல்ற மாதிரி அந்த அவங்க போட்டிருக்கிற வீடியோல ஒரு சில தலைவர் தானே சொல்லியிருக்க முடியும். எவ்வளவு அப்ப அது வந்து ஒரு ஒரு சமுதாயத்தையே குறை சொல்ற மாதிரி ஆகுது இல்ல. அதைத்தான் வருத்தப்படுறேன். இன்னைக்கு கவினோட படுகொலை ஒரு குடும்பத்தோட பிரச்சனை, ஆனா இன்னைக்கு ஒரு ஜாதி பிரச்சனை மாதிரி காட்டப்படுது, சித்தரிக்கப்படுது. யாரால? அந்த கவின் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்தினாலையும் ஜாதிய தலைவர்களாலையும். அப்ப அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க, அதாவது அந்த மறவர் சமூகத்தினர் வருத்தப்படத்தானே செய்வாங்க. அந்த பிள்ளை லவ் பண்ணிச்சு அப்படின்னா அவங்க கட்டி கொடுக்காங்க, கட்டி கொடுக்கலங்கிறது அது அவங்க குடும்ப பிரச்சனை. அவன் வெட்டினா அப்படின்னா அதுக்கு தண்டனையா அரசாங்கம் கொடுக்க போகுது, ஜெயிலுக்கு போறான், என்னவும் பண்ண போறான். இதையே நீங்க ஜாதிய கண்ணோட்டத்தோட கொண்டு வரீங்கிறது தானே நான் பாப்பாங்க. இப்ப நீங்க முதல்ல சொல்லும் போது சொன்னீங்க திருமாவளவன் வந்து காதலிங்க கலப்பு திருமணம் செய்யணும் ஊக்குவிக்கிறாருன்னு சொன்னீங்க. அப்ப யாராவது காதலிச்சா வெட்டுங்க அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து சாதிய தலைவர்கள் யாராவது தூண்டி விடுறாங்களா? ஒரு சமூகத்துக்கும் ஒரு கலப்பு திருமணங்கள்னு சொல்லி வரும்போது அந்த சம்பிரதாயம் பாரம்பரிய அடிப்படையில ஒத்து வராதுன்னு தெரியும். அது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியும், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் தெரியும், இன்னும் ஒரு சில தலைவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சும் அதை வந்து ஆதரிக்கும் போதுதான் இந்த மாதிரி படுகொலையோ அல்லது பிரச்சனைகளோ ஏற்படுதுன்னு நான் சொல்ல வரேன். காதலிச்சதுனால கவின் படுகொலை செய்யப்பட்டார். ஆனா கவினை வெட்டி கொன்ன ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்த அந்த பையனை பார்த்து வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் கெட்டு போயிடாதா? தப்பான நம்மளும் கையில கத்தி எடுப்போங்கிற ஒரு தவறான முன்னுதாரணமா சுஜித் இருந்துட மாட்டாரான்னு கேட்க வரேன். இன்னும் கேட்கறது நியாயமான கேள்வி. அதே பார்வையில இப்ப கவின் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தினர் அவங்க சரி இந்த மாதிரி ஒரு மாற்று சமுதாய பெண்ணை காதலிச்சதுனால நம்ம சமுதாயத்திலேயே ஒரு பையனை பழி கொடுத்துட்டோம், இனிமே அந்த மாதிரி ஒரு மாற்று சமுதாயத்துல தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கோ காதலுங்கிற பேர்ல போக வேண்டாங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்துக்கு இனிமேலாவது வரட்டுமே. அப்ப காலங்காலமா இங்க ஆணவ படுகொலை இருந்துகிட்டே இருக்கும், அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணுமா? நான் அந்த மாதிரி சொல்ல வரலண்ணே. இப்ப இதே மறவர் சமுதாயத்துல இன்னும் ஒரு சில இடங்கள்ல கலப்பு திருமணங்கள் நடந்திருக்கத்தான் செய்யுது, நடக்காம இல்ல. ஒரு சிலர் அந்த குடும்ப கௌரவத்தை பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களோட பேசாம இருக்கலாம், வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கலாம், சொந்த பந்தங்கள் யாரும் பேசாம இருக்கலாம், தனி கொடுத்து போயிருப்பாங்க. அப்படி குடும்பம் ஏத்துக்கிடணும்ல. ஏத்துக்கிட்டா தானே அது வாழ்க்கை, சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே வாழ்க்கை. இன்னைக்கு இத்தனை வருஷம் காதல் பண்ணாரு, கவின் கனவு நினைச்சு பார்த்துருப்பாங்க, இல்லையே. அப்ப அது அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தானே. கவின் விஷயத்துல சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும், குற்றம் புரிந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்துறேன். கண்டிப்பா என்ன, கண்டிப்பா அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. யாராக இருந்தாலும் இந்த கவினோட படுகொலையில இன்னும் வேற யாராவது சம்பந்தப்பட்டிருந்தா கூட அவங்க கைது பண்ணட்டும், தப்பு கிடையாது. ஆனா சம்பந்தமே இல்லாத ஆட்களை கைது பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஜாதி பெருமை பேசக்கூடிய அவங்க சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் வற்புறுத்தி இன்னைக்கு கவினோட அப்பா எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பொண்ணே சொல்றாங்க வீடியோல, எங்க அப்பாவுக்கு தெரியாது அம்மாவுக்கு தெரியாது. அப்ப தெரியாத ஒருத்தங்களை ஒரு பையனா இல்ல யாரும் நம்பல அந்த விஷயத்த. அப்படி கிடையாது அண்ணே. அரசாங்கத்துக்கு கவின் சார்ந்த சமுதாயத்தினர்
மொத்தமா இந்த ஸ்ட்ராங்கா நின்னு உண்மையிலேயே அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்த ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த சுர்ஜித்தோட அப்பா கைது செய்யப்பட்டாருன்னு. உண்மையிலேயே அந்த கொலைக்கு அவர் சம்பந்தம் இல்லைங்கிறது காவல்துறைக்கு நல்லா தெரியும். எந்த காவல்துறையும் யாரையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக ஒரு வழக்கு நினைக்க மாட்டாங்க. அதுல இல்ல மௌனம் காத்தாங்க அந்த அதிகாரிகள். உண்மையிலே அங்க சவுத் டிஐஜி கமிஷனர் முத கொண்டு அத்தனை பேர் அங்க அமைதி காத்தாங்க, பொறுமை காத்தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு, அது நடந்திருக்க கூடாது, காவல்துறை கண்காணிக்க தவறிடுச்சுங்கிற அந்த ஒரு இதுல அமைதி காத்தாங்க. ஆனா அதை பயன்படுத்திக்கிட்டு ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அவனை பெற்றதுக்காக அவனையும் கைது பண்ணணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு நடந்திருக்கும், அவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கிற அதுக்கு அவங்க என்ன செய்யணும்னா இந்த வழக்குல கொலையை தூண்டினவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்கணும், அவங்களை சிறைப்படுத்துங்கன்னு சொல்றது நியாயம். அதை அறிஞராவே சொல்லுவேன். இந்த கொலைக்கு காரணமானவங்க இது செய்யுங்கன்னு சொல்றதுல தப்பு இல்ல. கவினோட அப்பா தானே சொல்றாரு, பொண்ணோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு கவினோட அப்பா தானே சொல்றாரு. சொல்றது இப்ப அதே மாதிரி அந்த பெண் சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தினரோ அவங்க சமூகத்தினரோ தெரியுங்களா, அம்மாவுக்கும் தெரியும், ஏதோ ஒரு வகையில இந்த படுகொலைக்கு அம்மா ஒரு ஆயிட்டாங்க, மாறி மாறி சொல்லும் போது இது ஒரு ஜாதிய மேலத்துல வரும். காதலித்தால் கலப்பு திருமணம் செய்தால் ஜாதி விட்டு காதலித்தால் கொலை செய்வது என்பது நிரந்தர தீர்வு கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆணவ படுகொலைகள் இங்கே அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, தேங்க்யூ அண்ணா.